அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 51 10வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இது ஒரு தாவீதின் சந்தியம். பாவ மன்னிப்புக்காக தேவ சமூகத்தில் கெஞ்சின ஒரு சங்கீதம். 2 காரியத்தை கேட்கிறார். ஒன்று சுத்த இருதயம், இன்னொன்று நிலைவரமான ஆவி. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த இரண்டும் மிக முக்கியமானது. உலகத்தில் வாழுகிற காலத்தில் மனிதன் மாம்சத்தோடு போராடுகிறான், ஆவிகளோடும் போராடுகிறான். இந்த ரெண்டுமே அவனோடு போராடி கொண்டே இருக்கிறது. ரெண்டிலையும் அவன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னான். ஒன்று, அவனுடைய இருதயம் சுத்த இருதயமாக இருக்க வேண்டும். தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட, இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்ட, ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த இருதயமாக அது இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது சாத்தான் அவனை என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு உரிய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அப்போ அந்த இருதயம் சுத்தமாக இருக்கும்போது சாத்தானானவன் அவனை குற்றப்படுத்த முடியாது. அவனுக்குள்ள யாதொன்றும் அவனிடத்தில் காணப்படுவதில்லை. 2வது காரியம் சொல்கிறார், நிலைவரமான ஆவியை என்னிலே சிருஷ்டியும். என் ஆவி நிலைவற்றதாக இருக்கிறது. நான் ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் உறுதியாக இல்லை. மாறி மாறி நான் நடக்கிறேன். ஒரு நாள் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன், ஒரு நாள் மாம்சத்திற்குரியவனாக இருக்கிறேன். இந்த ஆவி பலகீனமாக இருக்கிறது. அதனால் அவர் சொல்கிறாரு, எப்பா, இந்த ஆவியானது என்னில் பலமுள்ளதாக இருக்குமே ஆனால், இந்த ஆவி என்னில் உறுதியாக இருக்குமே ஆனால் நான் எளிதாக ஜெயித்து விடுவேன். என்ன போராட்டங்கள் வந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு அவை உதவி செய்யும் என்று அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போகலாம். மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கலாம், ஆவிகளோடு போராடி கொண்டிருக்கலாம், பாவத்தோடு போராடி கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் கொடுக்கிற நல்ல ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தந்து நடத்துவாராக. ஒரு சுத்த இருதயத்தை ஆண்டவரே என்னில் சிருஷ்டிங்கப்பா, நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். நிச்சயமாக அவர் அப்படியே செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆமேன்.